தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை இன்றைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம நீங்க தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக நமக்கு வந்து மீண்டுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். கடந்த நாட்கள் நமக்கு மழை பெய்தது போலவே தொடர்ந்து இன்றைக்குமே கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பா எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக எதன் காரணமாக இந்த கனமழை வந்து பதிவாக போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழகத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் என தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் காலை முதலாகவே நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொடர் மழையாக மட்டுமே தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் பலத்த மழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். தமிழகத்தில் இன்றுமே கூட பல்வேறு இடங்களில் பலத்த மழை என்பது மிக தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது போல இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் ஒரு கனமழையாகவே பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் என பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமாகி ஒரு கனமழையாக பதிவாகும். இனி வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாவட்ட வாரியாக இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைய மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இதெல்லாம் நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை தீவிரமாக எதிர்பார்க்கலாம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக எதிர்பாருங்க. தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து டெல்டா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏற்கனவே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற டெல்டா பகுதிகளில் கனமழை என்பது தீவிரமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை டெல்டா பகுதிகளில் அதிகரித்தே காணப்படும். தொடர் மழையாக இருக்குமா என்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு தொடர் மழையாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் மற்றும் நேரங்களிலும் இந்த பலத்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும். 48 மணி நேரம் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் பதிவாகிறதுனால தொடர் மழை அனைத்து பகுதிகளுக்கும் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மழை தீவிரமடையும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்பட்டது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். தொடர் மழையாக பதிவாகுமா? கண்டிப்பாக தமிழகத்தில் தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது. பனிப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை என்பது பதிவாகும். லேசானது முதல் மிதமான மழை மட்டும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிடங்கள் நமக்கு கனமழை தீவிரம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல்ல மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் அதிகரிக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை தீவிரம் என்பது உறுதியாக இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் நியூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள். அநேக இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழை மிக தீவிரமாகவே தென் தமிழக மாவட்டத்திலும் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலுமே கூட மாலை இரவு நேர மழை தீவிரம் என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழக மாவட்டத்தில் தொடர் மழையாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தென் தமிழக மாவட்டங்கள் எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மிக தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகிவிடும். ஒரு தொடர் மழையாக இனி வரும் நாட்களில் மழை பதிவாகிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் நீங்கள் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நாளை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். இது எப்போ தீவிரமடையும் அப்படின்னா, படிப்படியாக இது ஒரு தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 7ஆம் தேதியில் ஒரு தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஒரு தாழ்வு மண்டலமாக டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு மாறக்கூடும். அப்போது நமக்கு அந்த காற்றுடைய வேகம் வந்து 70லேருந்து 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறை காற்று என்பது 7ஆம் தேதி அன்று நமக்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறக்கூடும். ஒரு 7ஆம் தேதியில் ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 8 மாலை இரவு நேரங்களில் அது ஒரு தீவிர புயலாக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும். டிசம்பர் 9ஆம் தேதி காலை முதல் அந்த புயல் என்பது படிப்படியாக அதோடைய வேகத்தன்மையை குறைத்து கொண்டு தமிழக கடற்கரைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு வந்து டிசம்பர் 9ஆம் தேதி மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த தேதிகளில் தான் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரம் என்பது தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 9, 10 மற்றும் 11 தேதிகளுமே கூட நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழை வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பாருங்க. தொடர் மழையாக தமிழகத்தில் பதிவாக போகிறதுனால மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த மழை மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக போகிறது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் 2வது வாரத்திலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் 2வது வாரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த பலத்த மழை என்பது உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. அநேக பகுதிகளில் மழை தீவிரமாகுமா? கண்டிப்பாக அநேக பகுதிகளில் மழையினுடைய தீவிரங்களும் அதிகரிக்க போகிறது. 2வது வாரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை என்பது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு விருதுநகர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 4 சென்டிமீட்டர், நீலகிரி 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 2 சென்டிமீட்டர், சிவகங்கை 1 சென்டிமீட்டர், திருப்பூர் 1 சென்டிமீட்டர், தென்காசி 1 சென்டிமீட்டர் மற்றும் கன்னியாகுமரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது. தமிழகத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நாமக்கல் மாவட்டத்தில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. கடுமையான பனிப்பொழிவு நாமக்கல் மாவட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அந்தமான் கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்த வரைக்கும் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த சூறைக்காற்று என்பது வங்கக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை இன்றைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நமக்கு வந்து மீண்டுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். கடந்த நாட்கள் நமக்கு மழை பெய்தது போலவே தொடர்ந்து இன்றைக்குமே கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எதன் காரணமாக இந்த கனமழை வந்து பதிவாக போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் என
தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் காலை முதலாகவே நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொடர் மழையாக மட்டுமே தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் பலத்த மழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். தமிழகத்தில் இன்றுமே கூட பல்வேறு இடங்களில் பலத்த மழை என்பது மிக தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது போல இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் ஒரு கனமழையாகவே பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் என பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமாகி ஒரு கனமழையாக பதிவாகும். இனி வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாவட்ட வாரியாக இப்போ நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைய மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இதெல்லாம் நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை தீவிரமாக எதிர்பார்க்கலாம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மிதமான மழை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக எதிர்பாருங்க. தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து டெல்டா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏற்கனவே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற டெல்டா பகுதிகளில் கனமழை என்பது தீவிரமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை டெல்டா பகுதிகளில் அதிகரித்தே காணப்படும். தொடர் மழையாக இருக்குமா என்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு தொடர் மழையாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் மற்றும் நேரங்களிலும் இந்த பலத்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும். 48 மணி நேரம் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் பதிவாகிறதுனால தொடர் மழை அனைத்து பகுதிகளுக்கும் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மழை தீவிரமடையும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்பட்டது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். தொடர் மழையாக பதிவாகுமா? கண்டிப்பாக தமிழகத்தில் தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது. பனிப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை என்பது பதிவாகும். லேசான முதல் மிதமான மழை மட்டும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழையும், ஓரிடங்கள் நமக்கு கனமழை தீவிரம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல்ல மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் அதிகரிக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை தீவிரம் என்பது உறுதியாக இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் நியூஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள். அநேக இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் கனமழை மிக தீவிரமாகவே தென் தமிழக மாவட்டத்திலும் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலுமே கூட மாலை இரவு நேர மழை தீவிரம் என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழக மாவட்டத்தில் தொடர் மழையாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தென் தமிழக மாவட்டங்கள் எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மிக தீவிரமாகவே நமக்கு பதிவாகிவிடும். ஒரு தொடர் மழையாக இனி வரும் நாட்களில் மழை பதிவாகிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது
உருவாகிறதுக்கான வாய்ப்புகள், நாளை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். இது எப்போ தீவிரமடையும் அப்படின்னா, படிப்படியாக இது ஒரு தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 7ஆம் தேதியில ஒரு தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஒரு தாழ்வு மண்டலமாக டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு மாறக்கூடும். அப்போ நமக்கு அந்த காற்றுடைய வேகம் வந்து 70லேருந்து 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறைக்காற்று என்பது 7ஆம் தேதி அன்று நமக்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறக்கூடும். ஒரு 7ஆம் தேதியில ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 8 மாலை இரவு நேரங்களில் அது ஒரு தீவிர புயலாக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும். டிசம்பர் 9ஆம் தேதி காலை முதல் அந்த புயல் என்பது படிப்படியாக அதோடைய வேகத்தன்மையை குறைத்து கொண்டு தமிழக கடற்கரைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு வந்து டிசம்பர் 9ஆம் தேதி மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களில் மிக அதிகமாக இருக்கும். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த தேதிகளில் தான் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரம் என்பது தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 9, 10 மற்றும் 11 தேதிகளுமே கூட நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழை வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பாருங்க. தொடர் மழையாக தமிழகத்தில் பதிவாக போகிறதுனால மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த மழை மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக போகிறது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் 2வது வாரத்திலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் 2வது வாரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த பலத்த மழை என்பது உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. அநேக பகுதிகளில் மழை தீவிரமாகுமா? கண்டிப்பாக அநேக பகுதிகளில் மழையினுடைய தீவிரங்களும் அதிகரிக்க போகிறது. 2வது வாரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை என்பது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு விருதுநகர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 4 சென்டிமீட்டர், நீலகிரி 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 2 சென்டிமீட்டர், சிவகங்கை 1 சென்டிமீட்டர், திருப்பூர் 1 சென்டிமீட்டர், தென்காசி 1 சென்டிமீட்டர் மற்றும் கன்னியாகுமரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது. தமிழகத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நாமக்கல் மாவட்டத்தில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. கடுமையான பனிப்பொழிவு நாமக்கல் மாவட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அந்தமான் கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்த வரைக்கும் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த சூறைக்காற்று என்பது வங்கக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை இன்றைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நமக்கு வந்து மீண்டுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். கடந்த நாட்கள் நமக்கு மழை பெய்தது போலவே தொடர்ந்து இன்றைக்குமே கூட நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எதன் காரணமாக இந்த கனமழை வந்து பதிவாக போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு தொடர்ந்து இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் என தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் காலை முதலாகவே நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தொடர் மழையாக மட்டுமே தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தமிழகத்தில் பலத்த மழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். தமிழகத்தில் இன்றுமே கூட பல்வேறு இடங்களில் பலத்த மழை என்பது மிக தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது போல இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் ஒரு கனமழையாகவே பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு வந்து வட தமிழக உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் என பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமாகி ஒரு கனமழையாக பதிவாகும். இனி வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை
மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாவட்ட வாரியா இப்ப நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இதெல்லாம் நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல கனமழை தீவிரமாக எதிர்பார்க்கலாம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமான மழை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக எதிர்பாருங்க. தொடர் மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து டெல்டா பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். ஏற்கனவே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற டெல்டா பகுதிகளில் கனமழை என்பது தீவிரமாய் கொண்டு தான் இருக்கிறது. இனி வருகிற நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை டெல்டா பகுதிகளில் அதிகரித்தே காணப்படும். தொடர் மழையாக இருக்குமா என்று நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு தொடர் மழையாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள் மற்றும் நேரங்களிலும் இந்த பலத்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கும். 48 மணி நேரம் வரைக்குமே இந்த மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் பதிவாகிறதுனால தொடர் மழை அனைத்து பகுதிகளுக்கும் எதிர்பாருங்க. கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் பெரும்பாலும் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மழை தீவிரமடையும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்திலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்பட்டது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடும். தொடர் மழையாக பதிவாகுமா? கண்டிப்பாக தமிழகத்தில் தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மழை வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறது. பனிப்பொழிவுகள் அதிகரித்து காணப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை என்பது பதிவாகும். லேசானது முதல் மிதமான மழை மட்டும் திருவண்ணாமலை மாவட்டங்களை எதிர்பாருங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழையும் ஓரிடங்கள் நமக்கு கனமழை தீவிரம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். சேலம், கரூர், நாமக்கல்ல மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் அதிகரிக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை தீவிரம் என்பது உறுதியாக இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். மழை வாய்ப்புகள் மழை தீவிரங்கள் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நீடிக்கும். வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் நியூஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை பதிவாக வாய்ப்புகள். அநேக இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை மிக தீவிரமாகவே தென் தமிழக மாவட்டத்திலும் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலுமே கூட மாலை இரவு நேர மழை தீவிரம் என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தென் தமிழக மாவட்டத்தில் தொடர் மழையாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தென் தமிழக மாவட்டங்கள் எதிர்பாருங்க. பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை மிக தீவிரமாகவே நமக்கு பதிவாகிவிடும். ஒரு தொடர் மழையாக இனி வரும் நாட்களில் மழை பதிவாகிறதுனால பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழை வாய்ப்புகள் மழை தீவிரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் இன்றைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும். இது எப்போ தீவிரமடையும் அப்படின்னா படிப்படியாக இது ஒரு தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் 7ஆம் தேதியில ஒரு தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். ஒரு தாழ்வு மண்டலமாக டிசம்பர் 7ஆம் தேதி நமக்கு மாறக்கூடும். அப்போ நமக்கு அந்த காற்றுடைய வேகம் 70லேருந்து 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறை காற்று என்பது 7ஆம் தேதி அன்று நமக்கு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறக்கூடும். ஒரு 7ஆம் தேதியில் ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் வருகிற டிசம்பர் 8ஆம் தேதி புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 8 மாலை இரவு நேரங்களில் அது ஒரு தீவிர புயலாக வங்கக்கடல் பகுதியில் நிலை கொள்ளும். டிசம்பர் 9ஆம் தேதி காலை முதல் அந்த புயல் என்பது படிப்படியாக அதோடைய வேகத்தன்மையை குறைத்து கொண்டு
தமிழக கடற்கரைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ நமக்கு வந்து டிசம்பர் 9ஆம் தேதி மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள்ல மிக அதிகமாக இருக்கும். சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த தேதிகள்ல தான் மிக கனமழை முதல் அதி கனமழை தீவிரம் என்பது தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். இதன் காரணமாக தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 9, 10 மற்றும் 11 தேதிகளுமே கூட நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடங்களில் அதி கனமழை வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பாருங்க. தொடர் மழையாக தமிழகத்தில் பதிவாக போகிறதுனால மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த மழை மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக போகிறது. தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் 2வது வாரத்திலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகும். தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் 2வது வாரங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த பலத்த மழை என்பது உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. அநேக பகுதிகளில் மழை தீவிரமாகுமா? கண்டிப்பாக அநேக பகுதிகளில் மழையினுடைய தீவிரங்களும் அதிகரிக்க போகிறது. 2வது வாரங்களில் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை என்பது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெய்த மழை அளவு விருதுநகர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி 6 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் 4 சென்டிமீட்டர், நீலகிரி 3 சென்டிமீட்டர், தூத்துக்குடி 2 சென்டிமீட்டர், சிவகங்கை 1 சென்டிமீட்டர், திருப்பூர் 1 சென்டிமீட்டர், தென்காசி 1 சென்டிமீட்டர் மற்றும் கன்னியாகுமரியில் தலா 1 சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது. தமிழகத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலையாக நாமக்கல் மாவட்டத்தில் 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. கடுமையான பனிப்பொழிவு நாமக்கல் மாவட்டங்கள் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அந்தமான் கடல் பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்த வரைக்கும் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. பலத்த சூறைக்காற்று என்பது வங்கக்கடல் பகுதிகளில் வீசக்கூடும். ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.